சிறிதாக வளர்ந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இவளுக்கு பெயரே பலக்காளி அம்மன். மிகவும் சக்தி வாய்ந்தவள் இந்த அன்னை. வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்தருளும் நவக்கிரக நாயகி இவள். சக்தி 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 வடக்காளி மட்டுமல்ல, தியாகராஜருக்கு பின்புறம் உள்ள லிங்கமும் வளர்கிறது. இதனை ஆகாய லிங்கம் என்கின்றனர். இந்த ஆகாய லிங்கத்திற்கு மேற்கூரை எதுவும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. சக்தி சக்தி நட்சத்திர லிங்கங்களுக்கு வெளியில் பரிகார பூஜைகள் நடத்தப்படுகின்றன. நட்சத்திர லிங்க வரிசையில் அவரவர் நட்சத்திரத்திற்கு உரிய இறைவனை பக்தர்கள் வேண்டும் காட்சி. சக்தி 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 திருவொற்றியூர் ஆலய சிறப்பை பல்வேறு பாடல்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாடல் கற்ற தலங்கள் மொத்தம் 274 உண்டு. அதில் தொண்டை நாட்டில் உள்ள 32 தலங்களில் திருவொற்றியூர் ஒன்றாகும். துவார பாலகர்களின் அமைப்பை வைத்து கோயிலின் பழமையை கணிப்பார்கள். விநாயகர் சந்நிதியில் துவார பாலகர்களுக்கு பதில் அங்கவை சங்கவை இடம்பெற்றுள்ளது. இக்கோவில் 5000 ஆண்டு பழமை மிக்கது என்பது உணர்த்துவதாக உள்ளது. 63 பல்வேறு இறைப்பணிகளின் மூலமாக இறைவனை மகிழ்வித்தனர். அவர்களின் பக்தியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டவே இந்த விழா. சக்தி ஒன்றுதான் என்ற போதிலும் சக்தியின் வடிவங்கள் 6 என்பார்கள். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, குடிலா சக்தி ஆகியவையே அவை. மேலூரில் இச்சா சக்தியாக அன்னை திருவுடையம்மன் என்ற பெயரிலும், திருவொற்றியூரில் ஞான சக்தியாக அன்னை வடிவுடையம்மன் என்ற பெயரிலும், கிரியா சக்தியாக திருமுல்லை வாயிலில் கொடியுடை அம்மன் என்ற பெயரிலும் விளங்குகின்றாள். பௌர்ணமி நாளில் காலையில் திருவுடை அம்மனையும், உச்சி காலத்தின் போது வடிவுடை அம்மனையும், இரவில் அந்தி வேளையில் கொடியுடை அம்மனையும் தரிசிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. திருவொற்றியூர் தல புராணத்தை ஞான பிரகாசர் பாடியுள்ளார். ஆதி காலத்தில் சக்திக்கு என்று தனி சந்நிதி அமைக்கும் மரபு இல்லை. சக்தியும் சிவனும் ஒன்று என்பதால் அவ்வாறு செய்தனர். விஜயநகர பேரரசர் காலத்தில் சக்திக்கு என்று தனி கோவில் கண்டனர் என்கிறது வரலாறு. ஈசானியத்தில் ஆகம விதிப்படி வடிவுடை அம்மன் சந்நிதி கட்டப்பட்டுள்ளது. தேரின் வடக்கயிறு ஆலயத்தின் மேல் தளத்தில் வரலாற்று சான்றாக காண கிடைக்கின்றது. ஒரே ஆலயத்திற்குள் தான் எத்தனை ஈசன்கள்! அண்ணாமலையார் சக்தி சக்தி கௌலீஸ்வரர் சக்தி சக்தி காலத்தீஸ்வரர்,
ஸ்ரீ பைரவர் ஆகியோரை காண முடிகின்றது. ஓம் சக்தி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அத்திக்காடாக இருந்த பகுதியில் ஆதிபுரீஸ்வரர் கண்டு வணங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆதிசேஷன் பிரம்மா விஷ்ணு வழிபட்ட ஸ்தலம் என்ற சிறப்பும் உடையது. கார்த்திகை மாத பௌர்ணமி மட்டுமின்றி சிவனுக்கு உரிய அனைத்து விழாக்களும் வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்றன.